திருச்சிற்றம்பலம். 40வது திருவிளையாடல். உழவா கிளி கொடுத்த திருவிளையாடல். பாண்டிய நாட்டை பாண்டிய மன்னர் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார். அவர் சொக்கநாத பெருமான் மீது மிகுந்த பக்தி உடையவராய் இருந்தார். கோயிலுக்கு வேண்டுவன செய்தார், 3 கால பூஜை பண்ண, சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்தார், கோயிலுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் செஞ்சார். 3 கால பூஜை எல்லாம் சிறப்பா நடக்குது. தினந்தோறும் கோயிலுக்கு போவார். தினந்தோறும் ஆலயத்துக்கு சென்று சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிவ அடியாராக இந்த பாண்டிய மன்னர் திகழ்ந்தார். ஆனால் வேதம் ஓதக்கூடிய, முத்தி என்று சொல்லக்கூடிய 3 வேள்விகள் செய்யக்கூடிய, 4 மறைகளை ஓதக்கூடிய அந்தணர்களை மதிக்காது இருந்தார். அவர்களுடைய அருமை தெரியாமல் அவர்களை மதிக்காமல் இருந்தார். வேள்வி சரியா நடக்கல, யாகங்கள் ஹோமங்கள் எல்லாம் நடைபெறவில்லை. அந்தணர்களுக்கு வேண்டுவன அவர்கள் பாண்டிய மன்னர் செய்யவில்லை. ஒழுக்க நெறிகளும் குறைந்தது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, நாட்டிலே நெல் விளைச்சல் குறைந்தது, நீர்நிலைகளெல்லாம் தண்ணீர் குறைந்தது, மேகத்திலிருந்து ஒரு துளி மழை கூட இல்லை, மழையே பொய்க்காது இருந்தது, மழை பொழியல, அதனால நெல் விளைச்சல் ஆகல, நீர்நிலைகளில் எல்லாம் தண்ணீர் இல்ல, ஆடு மாடுகள் எல்லாம் ரொம்ப துன்பப்பட்டது, மக்களும் கஷ்டப்பட்டார்கள். பஞ்சம் வந்துச்சு. ஏன்னா மழை பொழியலன்னா எப்படி பஞ்சம் வந்துருச்சு. நெல் விளைச்சல் எதுவும் இல்ல, தானியங்கள் விளைச்சல் இல்ல, தண்ணி இல்ல, குடிக்கிற தண்ணி கூட இல்லாமல் போயிட்டது. அவ்வளவு ஒரு பெரும் பஞ்ச காலமாக அது இருந்தது. மக்கள் எல்லோரும் துன்பப்படுகிறார்கள். சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் போனது. பாண்டிய மன்னருக்கோ என்ன செய்வதுனே தெரியல. உடனே சொக்கநாத பெருமானுடைய திரு ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தார். பெருமானே, உன் மீது மிகுந்த பக்தி உடையவனாய் நான் திகழ்ந்தேனே, உனக்கு வேண்டுவன செய்தேனே, தினந்தோறும் உன்னுடைய ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்தேனே, ஆனால் என்னுடைய நாட்டிலே மக்கள் எல்லோரும் இப்படி துன்பப்படுகிறார்களே, நெல் விளைச்சல் இல்ல, மழை பொழியல, நீர்நிலைகள்ல தண்ணி இல்ல, தானியங்கள் இல்ல, நாடே ரொம்ப ஒரு பஞ்சமாக இருக்கிறதே, இந்த பெரும் துன்பத்திலிருந்து நீங்கள் தான் இந்த பாண்டிய நாட்டை எப்படியாவது காத்துவிட வேண்டும், எங்களுக்கு வேறு கதி கிடையாது, நீங்கள் தான் இந்த பாண்டிய நாட்டை மீண்டும் செழிப்பான வளமான நாடாக மாற்றித்தர வேண்டும் என்று சொக்கநாத பெருமானை பணிந்து வணங்கினார் பாண்டிய மன்னர். வழிபாடு செஞ்சுட்டு மீண்டும் அரண்மனைக்கே போயிட்டு, அரண்மனையிலே பாண்டிய மன்னர் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவருடைய கனவிலே சொக்கநாத பெருமான் காட்சி கொடுத்தார். பாண்டிய மன்னா, நீ நல்லவன் தான், என்னிடத்துல மிகுந்த பக்தி உடையவன் தான், இருந்தாலும் வேதம் அப்படின்றது எனக்கு உடம்புமாறு, அந்த வேதத்தை ஓடக்கூடிய அந்தணர்களை நீ மதிக்காது இருந்தார். உன்னுடைய ஆட்சியிலே அவர்களுக்கு வேண்டுவன செய்யாமல், அவர்களை அவருடைய உயர்ந்த ஒரு நிலை அறியாது, அவருடைய பெருமை அறியாது நீ இருந்தால். ஒரு அரசருக்குரிய கடமை என்னன்னா, யாகம் வளர்க்கணும், வேள்வி செய்யணும், அதற்கு உறுதியாக இருக்கணும் அரசன். இந்த அந்தணர்கள்லாம் நாடு செழிக்க வேண்டும், மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேதம் ஓதி வேள்வி செய்யக்கூடியவர்கள், அவர்களை மதிக்காது நீ இருந்தார். அதனால வேள்விகள் ஹோமங்கள் எல்லாம் இந்த நாட்டில் நடைபெறாமல் இருந்தது. அதனாலதான் மழை பொழியாமல் இருந்தது. வேள்வி செய்தால்தான் மழை பொழியும், நாடும் செழிப்பா இருக்கும். அந்தணர்கள்னா வேதம் ஓதி வேள்வி செய்து, அந்தணர்கள் வேதம் ஓதி வேள்வி செய்வதனால் தான் மழை பொழிந்து நாடே செழிப்பாக இருக்கிறது. அதனுடைய பெருமை அறியாது நீ இருந்த காரணத்தினால் உன்னுடைய நாடானது பஞ்சமாக இருக்கிறது. அதனால இப்பயும் ஒண்ணுல நீ தெரிந்து கொள், உனக்கு நான் ஒரு அல்ல குறையாத, எடுக்க குறையாத பொற்கிளி முடிச்சு, பொன் முடிச்சு, அந்த பொற்கிளியை நான் உனக்கு தருகிறேன். அதை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து எடுத்து நீ அந்தணர்களுக்கு தானம் செய்து வேள்வி செய்வாயாக, மீண்டும் இந்த பாண்டிய நாடு செழிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி சொக்கநாத பெருமான் கனவிலே காட்சி கொடுத்து சொன்னார்.
இப்போ பாண்டிய மன்னர் கண் விழிச்சு பாக்குறாரு. பார்த்தா அவருடைய பஞ்சமத்த கட்டில பக்கத்துல பொற்கிளி இருக்கு. ஆஹா, பெருமான் சொன்னது மாதிரியே பொற்கிளி இருக்கேன்னு சொல்லி அதை வைத்துக் கொண்டு கண்ணில வைத்துக் கொண்டு அப்படி கண்ணீர் வடித்து ஆழ்ந்த கூத்தாடுகிறார் பாண்டிய மன்னர். இந்த செய்திய மறுநாள் அமைச்சர்கள்ட்ட எல்லாம் சொன்னார். அமைச்சர்களும் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் சொக்கநாத பெருமானுடைய திருவருள் அப்படின்னு சொல்லி அந்த பொற்கிளியை சிங்க ஆசனத்திலே வைத்து அதற்கு முறையாக பூஜை எல்லாம் செய்கிறார்கள். பூஜையெல்லாம் செய்து அன்னவர்களை வரவழைத்து அவர்களுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் செய்து சொக்கநாத பெருமான் கொடுத்த பொற்கிளியில இருந்து பொற்காட்சிகளை எல்லாம் எடுத்து பாண்டிய மன்னர் அன்னவர்களுக்கு தானம் செய்து இதை வைத்துக் கொண்டு சிறப்பாக வேள்வி செய்யுங்கள் அப்படின்றது. அன்னவர்களும் அதை பெற்றுக்கொண்டு பெரும் வேள்விகள் எல்லாம் செய்தாங்க. யாகங்கள் எல்லாம் நடத்துறாங்க, ஹோமங்கள் எல்லாம் நடத்துறாங்க. அப்படி அந்த ஹோமத்திலே வரக்கூடிய அந்த புகை அந்த பாண்டிய நாடு முழுவதும் பட்டு பாண்டிய நாடு முழுவதும் பரவியது. அவங்க ஓடக்கூடிய அந்த வேத ஒளியானது பாண்டிய நாடு முழுவதும் உலகமெங்கிலும் ஒழித்தது. அந்த உலகமே செழிப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக யாகமே வளர்க்கிறாங்க. அப்படி அன்னவர்கள் எல்லோரும் சிறப்பாக யாகம் செய்தார்கள். அதன் பயனாக மாதம் முன்மாறி மழை பொழிந்தது. மழை பொழிந்ததுனால நெல் விளைச்சல், தானியங்கள் விளைச்சல் ஆச்சு. நீர்நிலைகள் எல்லாம் தண்ணீர் நிரம்பி வழிந்தது. அந்த பாண்டிய நாடே மீண்டும் செழிப்பாக வளமாக மாறியது. பாண்டிய மன்னரும் தன்னுடைய தவறை உணர்ந்து சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்தார். பெருமான் சொன்ன, பாண்டிய மன்னா, நீ அன்னவர்களை வேறாக கருதாதே. வேதம் அப்படின்றது எனக்கு உடம்பு மாதிரி. அந்த வேதத்தை ஓதக்கூடியவர்கள் அவர்கள். அதனால அவர்கள் வேறு, நான் வேறு கிடையாது. என்னுடைய அண்ணனுடைய உருவத்திலே என்னை நீ பார். அவர்களுக்கு வேண்டுவதை செய்யக்கூடிய நாடானது செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்றது. இவரும் அதை கேட்டு இன்னும் சிறப்பாக அண்ணனர்களுக்கெல்லாம் வேண்டுவதை செய்த அந்த நாடே செழிப்பாக இருக்கு. இப்படி பாண்டிய நாட்டிலே அந்த பாண்டிய நாடு ஒரு பஞ்ச காலகட்டத்துல இருக்கிற பொழுது சிவபெருமானே அதற்கு உபாயம் சொல்லி பொற்கிளையெல்லாம் கொடுத்து மன்னருக்கு புரிய வச்சு, உண்மை நிலையை புரிய வைத்து வேள்வியினுடைய அவசியத்தை சொல்ல அந்த வேள்வியினுடைய அவசியத்தை சொல்லிய ஒரு அற்புதமான திருவிளையாடல் உலகார் கிளி கொடுத்த திருவிளையாடல். இந்த திருவிளையாடலை நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து அடுத்தது வரக்கூடிய திருவிளையாடல்கள் எல்லாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். திருச்சி.